வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். உமனோட ரோல் எப்படி இருக்கணும், மிடில் ஏஜில் எவ்வளோ தூரம் அவங்க ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பன்சஸ் இருக்க முடியும் அப்படின்லாம் கூட பார்த்தோம். இன் கண்டினியூஷன் டு தட், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு தொழில் முனைவோராக நம்ம மாறுறோம். ஏன்னு சொன்னால், இது வரைக்கும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ பிள்ளைங்களாம் பெரியவங்களாகிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் நமக்கு நிறைய நேரம் லெஷர் கிடைக்கிறது. அந்த லெஷரை லீஷர் ஹவர்ஸில் சமுதாயத்துக்கு சிறப்பு தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் நம்மளுடைய மேன்மைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் உணர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறோம். அது எப்போ கிடைக்கணும்? மிடில் ஏஜில், ஆஃப்டர் 45, ஒரு 60 இயர்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அது எவ்வளோ தூரம் பெருசாகுதுன்றதை பார்த்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ரோக்ரஸ் அண்ட் இட்ஸ் ஃப்ளரிஷிங். அது நம்ம பிள்ளைங்கள்கிட்ட we can hand over them அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் we can commence, வாட் இஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயம், ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கிறது, கூட்ஸ் தயார் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது என்ன டாக்டர் பொதுவாக சொல்கிறாங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எதையும் பண்ணலாம் தான். ஆனால் நம்மளோட விருப்பம் எதில் இருக்குது, எது நம்மளுக்கு சுலபமான மூலப்பொருள்களாக கிடைக்கும், அதுலேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து எப்படி அதை நம்ம மேலும் ரிஃபைன் பண்ணி பார்க்க முடியுது, அதை இன்னும் மதிப்பு கூட்டி தர முடியுமா, இல்லை இருக்கிற ப்ராடக்ட்ஸை அப்படியே ரிஃபைன் பண்ணி ஆட் பண்ணி தரலாமா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் நம்மளுக்கு வேணும். கேன் வி கோ ஃபார் தி எக்ஸ்பர்டைஸ்? நம்மளுக்கே அது இருக்கா அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லைன்னா வி கேன் யார்கிட்ட இருக்கோ அந்த எக்ஸ்பர்டைஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தெம் பை பேயிங் சம். அது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ்க்கு உண்டான பேமெண்ட்டை செய்துவிட்டு அதுலேருந்து நம்ம அந்த எக்ஸ்பர்ட்டை தெளிவுபடுத்திக்கலாம், அதை நம்ம தெரிவு செய்து பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னால், நம்ம இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஒரு புதுசாக ஒரு தொழில் துவங்க போகிறோம். அந்த தொழிலுக்கு தேவையான உபகரணங்களாக நம்மக்கிட்ட இருக்கா, அதுக்கு உண்டான செய்திகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஆஸ் அ ப்ரீஆம்பிள் டு கமென்ஸ் த பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே எக்யூப் பண்ணிக்கலாம், சில விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம், சில இதெல்லாம் நம்மளுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிறதான்னு கூட பார்க்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் கூட செய்துக்கிட்டு அந்த தொழிலில் நம்ம இறங்கலாம். இது எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் இது அத்தனை விஷயமும் எதுக்கு ஒரு உமன் தான் பண்ணணுமா, ஒரு மேல் பண்ணால் கூட இதெல்லாம் ஒன்றுமான ஏஸ் அஃப்கோர்ஸ் யார் பண்ணினாலும் எந்த விதமான கேட்டகரியில் யார் தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க எல்லாருமே இதுபோல் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் செய்துக்கிறது ரொம்ப ஏற்புடையது, வரவேற்கத்தக்கதும் கூட. அந்த அடிப்படையில் நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு பட்டு நூல் தயார் பண்ணுறது பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு பட்டு புடவை தயாரிக்கிறதுக்கு நம்ம ஒரு லூம் பண்ணுறோம், லூம் தயார் பண்ணி அது இருக்குது. இல்லைன்னா யார்கிட்டயோ லூம் இருக்குது, நம்மக்கிட்ட அதனோட கச்சா இருக்கே ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறோம், அது மாதிரி செய்யலாம். இல்லை யார்கிட்டயோ கச்சா மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை நம்ம வாங்கி ஆஸ் எ மிடில் மேன் வி ஆர் கிவிங் இட் டு தெம் அப்படின்னு. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங், அவர் வெஜிடபிள்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் எங்கேயோ அவங்க பயிர் பண்ணுறாங்க, அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்மளே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கோம். இல்லை நம்மளே பயிர் தொழில் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் பயிர் பண்ணுறோன்னா மாறுறோம். எது ஆனாலும் அந்த அடிப்படையில் நம்மளுக்கு தேவையான செய்திகளை சேகரிச்சுக்கணும், தேவையான உபகரணங்களை வாங்கி நம்ம நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம படித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இத்தகைய பிரியாம்பலோட கூட இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.